செக்குலர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு சில முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கு. தமிழ்நாடு முழுவதும் பல இடங்கள்ல மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த போராட்டத்தை எதிர்த்து ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்கன்னு பார்த்தோம்னா, இங்க இருக்கக்கூடிய தாவேகா தொண்டர்கள் எல்லாம் மறுபடியும் அவதூறு அப்படின்ற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்துக்கிட்டு கேள்வி கேட்கக்கூடிய நபர்களை இழிவுபடுத்திக்கிட்டு, அதிகார திமிர்ல சில நபர்களை கொச்சப்படுத்திக்கிட்டு, பண்ணையார்த்தனத்துல திமிருத்தனத்துல இவங்க வலம் வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம அதை பத்தி தான் இந்த வீடியோல மிக தெளிவா பார்க்க போறோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினமும் ஒரு வீடியோ இல்ல 2 வீடியோ டெஃபினட்டா வந்துடும். எனக்கு உங்களோட ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப மேட்டருக்குள்ள போலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய போலூர் தொகுதியினுடைய எம்எல்ஏ அபிஷேக் இவர் ஒரு கல்குவாரிக்கு ஆய்வு நடத்துறேன்னு சொல்லி கிளம்பி போறாப்படி. அப்படி போகும்போது அந்த குவாரியில வேலை பார்க்கக்கூடிய ஒரு பையனை பார்த்து, இந்தா இதை படி அப்படின்னு ஒரு ஸ்லிப்பை ஒன்று காட்டுறாரு, ஒரு பேப்பர் ஒன்று நீட்டுறாரு. அந்த பையன் எனக்கு படிக்க தெரியாதுன்னு சொல்லி நின்றுட்டு இருக்கிறான். அவங்கிட்ட டெட்டர்னேட்னு சொல்ல தெரியுது, படி தெரியாதா? இந்த நக்கல்லாம் நம்ம கிட்ட வேணாம்பா, இந்த நக்கல்லாம் வேணாம். நான் எவ்வளோ பேர் நக்கல் பண்ணியிருப்பேன், என்ன உங்க அப்பாலாம் எப்படி நிற்கிறாரு, எப்படி பேசுறாரு, அந்த மாதிரி இருந்தால் தான் பண்ண முடியும். பணிவா நீ என்கிட்ட கோரிக்கை வச்சாதான் நான் செய்வேன், புரியுதா? அதிகாரிகிட்ட எப்படி பேசணும் தெரியாதா உனக்கு அப்படின்னு ஒரு நக்கல் துணியில, ஒரு மிரட்டும் துணியில, அதிகார திமிருல நம்ம தான் எம்எல்ஏ வச்சு இவங்களால நம்மளை என்ன பண்ண முடியும் அப்படின்ற திமிருத்தனத்துல அந்த நபர் பேசிட்டு இருக்காரு. இப்ப இது பேசக்கூடிய இந்த நபருக்கு தாவேகா தொண்டர்கள் என்ன பண்ண போறீங்க? வழக்கம் போல முட்டு கொடுக்க போறீங்க, இல்லைன்னா ஆபாசமா கமெண்ட் பண்ண போறீங்க. அதை தாண்டி கொஞ்சமாவது உங்களுடைய மூளையை கழுவி அந்த மூளையை பயன்படுத்த கத்துக்குங்க. இதே சம்பவம் கடந்த திமுக ஆட்சியில் நடந்திருக்கு. அதே அதிகார திமிரில் அன்றைய சூழலில் இருந்த அமைச்சர்கள் இதே மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டிருக்காங்க. இதுல மறுக்கிறதுக்கு எந்த விஷயமும் கிடையாது. சரியா? நான் ஓப்பனாகவே பேசுறேன். அன்னைக்கு நம்ம அதை எல்லாரும் நம்ம தப்புன்னு சொன்னோம். இன்னைக்கு எப்படி ஒரு விஷயம் நடக்குது, இதையே நீங்க யாரும் தப்புன்னு சொல்ல மாட்டீங்க? இதை நான் இப்ப தப்புன்னு சொன்னேன்னா, நீ போன வருஷம் என்ன பண்ண அப்படின்னு கேட்குறீங்க. போன வருஷம் நான் இங்கே தாண்டா இருந்தேன், இதே திமுக ஆட்சி தானே கேள்வி கேட்டுருந்தேன். இப்போ தாவேகா ஆட்சி கேள்வி கேட்குறேன்டா. போன ஆட்சி சரியில்லைன்னு சொல்லி தானே மக்களுக்கு உங்களுக்கு மாற்றத்துக்காக உங்களை உட்கார வச்சான். இன்னைக்கு நீயும் அதே தப்பு நீயும் பண்ணனா அப்புறம் என்ன இப்போ மாற்றம் ஆயிரு சொல்லு பார்ப்போம். நீங்க தப்பு பண்றீங்க, அதிகார திமிரில் இருக்கீங்க அப்படின்னா அதையே ஒத்துக்க மாட்டேன். ஒரு தாவேகா நிர்வாகி ஒருத்தன் ஒரு ஆட்டோ ஓட்டுநரை அடிக்கிறான், கொலைவெறி தாக்குதல் நடத்துறான், லிட்டரலா கொலைவெறி தாக்குதல் நடத்துறான். அவனை கட்சியிலிருந்து தூக்கிட்டாங்க. ஆனா அவன் மேல வழக்கு பதிவு செஞ்சு அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி வச்சு குத்தி இருக்கணுமா இல்லையா? அது எங்க நடந்தது, என்ன மேட்டருங்கிற தயவு செஞ்சு நீ போய் தேடிப்பாரு. சரியா? அதே மாதிரி தாவேகா பெண் நிர்வாகி ஒருத்தவங்க ஊழல் பண்ணிட்டாங்க, எங்களை மோசடி பண்ணி பணத்தை பறிச்சு ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி. அதையும் தேடி போய் பாரு. உங்க கட்சியில இருக்கவங்க எல்லாரும் புனிதஸ்தன் அப்படிலாம் இங்க எவனும் கிடையாது. உங்க கட்சியில் தவறுகள் நடக்குது, அது தவற சுட்டி காட்டுறேன். ஏன் எங்க ஆட்சியில் நல்லதே நடக்கலையா? நல்லது பண்ணா ஏன் சொல்ல மாட்டீங்க? என்ன நல்லது அது சொல்லு. என்ன நல்லது? விவசாய கடனு தள்ளுபடி பண்ணுவேன்னு நீங்க முழுமையா நீங்க தேர்தல் அறிக்கையில சொன்னது ஒண்ணு, இப்ப செஞ்சது ஒண்ணு. 200 யூனிட் மின்சாரம் இலவசம். நீங்க 200 யூனிட் என்ன நீங்க இலவசம் கொடுத்தீங்க? மாதந்தோறும் 200 யூனிட் இலவசம் உங்க தேர்தல் அறிக்கையில. ஆனா இப்ப என்ன பண்ணிருக்கேன்? 2 மாசத்துக்கு 200 யூனிட், அதுவும் 500 யூனிட்டுக்குள்ள யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ. இந்த கண்டிஷனை நீ அப்ப போடலையே. அந்த கணக்குப்படி பார்த்தா மாசம் 100 யூனிட் தான் கணக்கு வருது. இது என்ன பித்தலாட்டம்? சிங்கப்பெண் பாதுகாப்பு படை 2 முறை தேதி அறிவிச்சு நாங்க லான்ச் பண்ண போறோம்னு தேதி அறிவிச்சு தள்ளி வச்சுட்டு போய்கிட்டு இருக்கீங்க. என்ன காரணம்? ப்ராப்பரான என்ன ரீசன் கொடுத்துருக்கீங்க? இந்த தென் மாவட்டத்துல சாதி பிரச்சனை, ஒரு 6 பேர் கொண்ட ஒரு கும்பல், சின்ன பசங்க 16 வயசு 17 வயசு பசங்க, எந்த ஒரு முன்விரோதமும் இல்லை. பட்டியலின மக்கள் சம்பந்தப்பட்ட நபர்கள் ஒரு பேனர் வச்சிருக்கிறாங்க. அந்த பேனர்ல எந்த சாதி அடையாளமும் இல்லை. அவன் சிம்பிளா ஒரு பேனர் வச்சிருக்கான். அந்த பேனர் அவன் வச்சுட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக அவன் குடியிருப்புல பூந்து சர்றம் மாதிரியா சில பேரை வெட்டியிருக்காங்க. ஒருத்தவங்க கை காலெல்லாம் துண்டு துண்டா அப்படியே பிஞ்சு தொங்குது. இதே மாதிரியான சம்பவம் திமுக ஆட்சியில் நடந்தது. நம்ம எல்லாரும் கொந்தளிச்சோம். நீங்க எல்லாம் கொந்தளிச்சிங்க தானே? சோத்துல உப்பு போடுதானே தீங்கிறீங்க, ரோசக்காரங்க தானே நீங்க எல்லாரும். நான் இப்போ ரொம்ப அமைதியாக தான் பேசுகிறேன், ஆக்ரோஷமாலாம் பேசலை. அப்போ அன்னைக்கு சோத்துல உப்பு போட்டு தின்ன சொரணை இருந்த உங்களுக்கு ஏன் இந்த ஆட்சி நடக்கக்கூடிய தவிர ஏன் கேட்கறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை, சொரணை இல்லை? இதில் சில பேர் கிளம்பி வரீங்க, என்ன விஜயன்னு சொல்கிறீங்க, அவர் என்ன முதலமைச்சர் சொல்ல மாட்டீங்கன்னு. விஜயன்னு சொல்லாமல் வேற என்னன்னு சொல்லுவாங்க? முதலமைச்சர் அவருக்கு இப்போ கொடுக்கப்பட்டிருக்க
ஒரு பதவி, அவ்வளவுதான். விஜய் அவருடைய பெயர், அதுதான் அவருக்கான மரியாதை. விஜய்னு கூப்பிடாம வேற என்னன்னு கூப்பிட முடியும்? தப்பா ஏதாவது சொல்லியிருந்தா சொல்லு, நான் மன்னிப்பு கேட்கிறேன். நான் இதுவரை விஜய் தப்பா எதுவும் பேசல. விஜய்னு சொல்றேன். அதையும் உனக்கு ஏத்துக்க முடியல. இப்ப நீங்கள்லாம் ஸ்டாலின் மேல விமர்சனம் வைக்கும்போது ஸ்டாலின் சொல்லாம என்ன சொன்னீங்க? சுடாலின் நீங்க. உதயநிதி ஸ்டாலின தத்தி நீங்க. அவங்களையும் நீங்க எல்லாம் ஆபாசமா தான் தாக்குதல் நடத்துனீங்க. அவங்களையும் நீங்க எல்லாரும் கேவலம் தான் படுத்துனீங்க. எடப்பாடியார அவர் காலில் விழுந்தாரு, அங்க விழுந்தாரு, இங்க இப்படிதான் நீங்க எல்லாம் பேசிக்கிறீங்க. இப்ப திடீர்னு உங்களுக்குன்னு வரும்போது உங்களுக்கு வலிக்குதுன்னா அது நான் என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு இந்த எம்எல்ஏ இப்படி பேசியிருக்கானே, இதை கண்டிச்சு அவனாவது ஒரு வார்த்தை, அதுக்கு முட்டு வேற. ஏன் அந்த பையன் ஒழுங்கா நிக்க மாட்டானா? எப்படி நிக்கணும்? கையை இப்படி கட்டிக்கிட்டு, ஐயா வராரு, ஐயா சாமி சொல்லுங்க சாமி, இப்படி கையை கட்டிட்டு கூணிக்கிட்டு நிக்கணுமா? என்ன ஆய்வு நடத்த வர, குவாரியில் ஆய்வு நடத்துற, பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதானே? அங்க வேலை பார்க்குற ஒருத்தங்க, அவன் படிக்கலன்னா அவன் அந்த வேலைக்கே போயிருக்கான். இல்லைன்னா அவன் படிச்சு அவனுக்கு வேலை கிடைக்காம இருந்திருக்கும், அவன் அங்கே அந்த வேலைக்கு போயிருப்பான். நீ அவனை போய் உட்காந்து மிரட்டிக்கிட்டு இருக்கிற. இதெல்லாம் கேட்கவே கூடாது. இவங்க ஆக்சுவலா கேட்டா இவங்களுக்கு வந்து பொத்துட்டு வந்துடும். நீ எப்படி கேட்கலாம் அப்படின்னு. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல நேற்று நைட்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸுக்கு பஸ் இல்லை, பயணிகள் பஸ் இல்லாம கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்படியே பஸ் கிடைச்சாலும் அங்க இருக்கக்கூடிய அரசு பேருந்து ஓட்டுநர்கள் என்ன பண்ணிருக்காங்க, எக்ஸ்ட்ரா காசு கேட்டு வசூல் பண்ணியிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் டென்ஷன் ஆகி நேற்று நைட்ல இருந்து போராட்டம். மக்கள் காலையிலாம் உட்காந்து கேள்வி கேட்கிறாங்க, காவல்துறைகிட்ட கேள்வி கேட்கிறாங்க. இப்போ வழக்கம் போல தாவேக தரப்பு நபர்கள் என்ன பண்ணுவீங்க, அவதூறு தூக்கி பரப்புவீங்க. அந்த கேள்வி கேட்கக்கூடிய பெண் வந்து குடிச்சிருக்கா, கேள்வி கேட்கக்கூடிய அந்த பையன் குடிச்சிருக்கான், கேள்வி கேட்கக்கூடிய அந்த அம்மா குடிச்சிருக்காங்கன்னு ஒரு குடிகார பட்டத்தை தூக்கி அவங்க மேல கட்டுவேன். வேற என்ன கட்டுவேன்? இப்ப எங்க போனாரு போக்குவரத்துறை அமைச்சர்? கிளம்பி போக வேண்டியதானே? இப்ப சாப்பிட்டு இருப்பாருல்ல, தெம்பா இருப்பாருல்ல, இப்ப கிளம்பி போக வேண்டியதானே? என்னப்பா இது? கேள்வியே கேட்க கூடாதானே? என்னப்பா அவர் ஆட்சியில் நடக்கலன்னு கேக்குறீங்க. நடந்து நல்லது என்னன்னு கேட்டா பிகினவுட்ஸ்ல போடுற வீடியோ தூக்கிட்டு வந்து நிப்பாட்டுறேன். பர்வேஸ் வந்து குவாரியை செக் பண்றதுக்கு அதை செக் பண்ண இதை செக் பண்ண அவர் ஒரு துணியை போட்டு கிளம்பி போறாரு. பாத்தீங்களா அந்த யூனிஃபார்ம் போட்டு அவர் செக் பண்றாரு, இதெல்லாம் நல்லது இல்லையான்னு கேட்கிறேன். எப்ப இதே வேலையை தானப்பா திமுக கடந்த 5 வருடமும் பண்ணுச்சு. மாசு எப்ப பார்த்தாலும் நான் வந்து ஆய்வுக்கு போறேன்னு கிளம்பிடுவாரு. உதயநிதி ஆய்வுக்கு போறேன்னு காலங்கத்தால கிளம்பிடுவாரு. அவங்களும் விளம்பர அரசியல் தானே பண்ணாங்க. சென்னை மேயர் பிரியம் அதே மாதிரி கிளம்பிடுவாங்க, சேகர் பாபும் அதே மாதிரி கோயிலா கிளம்பிடுவாரு. இன்னைக்கு அதே அரசியல் நீங்க பண்றீங்க, ஆனா ரொம்ப எக்ஸ்ட்ரா பண்றீங்க, ரொம்ப திகட்டுற மாதிரி பண்றீங்க, அப்பட்டமா இது ரீல்ஸ் தான் அப்படின்னு தெரியற மாதிரி பண்றீங்க. என்ன மாற்று அரசியல்? எனக்கு அதை சொல்லுங்க போது. என்ன மாற்று? திமுக வேணான்னு சொல்லி தாவேகா இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. வந்த இந்த குறுகிய காலத்துல என்ன மாற்று? அதை சொல்லு. கால அவகாசம் கொடுக்கணும். எதுக்கு கால அவகாசம் கொடுக்கணும்? ஒரு நலத்திட்டம் செய்யறதுக்கு உங்களுக்கு கஜானால காசு இல்லைன்னா நீங்க கஜானாவை ஃபில் பண்றதுக்காக நீங்க டைம் கேட்கறீங்க, ஒரு நியாயம் இருக்கு. சட்ட ஒழுங்க கையாள தெரியாம நீங்க இப்படி கோட்டை விடுறதுக்கு எங்க அண்ணனுக்கு டைம் கொடுங்கன்னா அது வரையும் பல பேர் செத்து போனானா அதுக்கெல்லாம் பொறுப்பு யார் ஏத்துப்பா? முட்டு கொடுக்கலாம், கொஞ்சம் நியாயமா கொடுன்றேன். கொஞ்சம் நியாயமா கொடு. சைதாப்பேட்டையில குடிசை மாற்று வாரியத்துல ஒரு பிரச்சனை வருது. அந்த தொகுதி எம்எல்ஏ தாவேகா எம்எல்ஏ வந்து சாதி பாகுபாடோட அவர் வந்து வீடு அலகேட் பண்றாங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஏற்படுது. அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ண ஒரு வழக்கறிஞரை தாவேகாவுடைய எம்எல்ஏ ஆட்கள் என்ன பண்ணாங்கன்னா அடிக்கிறாங்க. அந்த பையன் மறுபடியும் இது சைதாப்பேட்டை ஸ்டேஷன்ல போயிட்டு கேஸ் ஃபைல் பண்ணிட்டு வந்திருக்காரு. இப்ப இதே மாதிரி ஒரு சம்பவம் சென்னை கோட்டூர்புரத்துலயும் மக்கள் நேற்று ஃபுல்லா போராடி இருக்காங்க. என்ன ரீசன்னா, கவர்மெண்ட் கட்டி கொடுத்த வீட்டுல எங்களுக்கு ஒரு வீட்டை அலகேட் பண்ணி கொடுங்கன்னு மக்கள் போய் கோரிக்கை வச்சு போராட்டம் பண்றாங்க. போராடக்கூடிய அந்த மக்களை தாவேகாவுடைய காவல்துறை அராஜக போக்குல கைது பண்ணி, வலுக்கட்டாயமா கைது பண்ணி அவங்களை தூக்கி வண்டியில ஏத்துறீங்க. இது எந்த விதத்துல நியாயம்? இது அடக்குமுறையாவே தெரியலையா? திமுக ஆட்சியில் நடந்த அடக்குமுறைனா இன்னைக்கு தாவேகா ஆட்சி நடக்கும்போது இது அடக்குமுறை தானே? அந்த மக்கள் என்ன கேட்டாங்க? தங்குறதுக்கு எங்களுக்கு அடிப்படை வசதியோட எங்களுக்கு ஒரு வீடு வேணும்பான்னு கேட்கிறாங்க. அதை அலகேட் பண்ணி கொடுக்கறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? போய் காம்ப்ரமைஸ் பேச வேண்டியதானே? துறை அமைச்சர் எங்க போனாரு? அதை விட்டு வலுக்கட்டாயமா கைது பண்ணி அவங்க எல்லாம் உள்ளே ஏத்திட்டு இருக்கீங்க. இது எந்த விதத்துல? இது கேள்வி கேட்டா நான் திமுக காரன், நீ என்னை பதிவு பண்ற. இதை கேள்வி கேட்கறதுனால நான் திமுக காரன் நீ அட்ரஸ் பண்றேன்னா அப்ப நீ எந்த அளவுக்கு கேவலமான ஆளுன்னு நினைச்சுக்க.
கேள்வி கேட்டா திமுக காரன். இப்ப என்ன பண்ணணும், உனக்கு சொம்பு அடிக்கணுமா? ஓ ஓகே, விஜய் வந்தார், கார்ல வந்தார், சூப்பரா போனார், வாவ் வாவ் அப்படி பேச சொல்லணுமா? அப்படிலாம் முடியாதுப்பா. நான் என்னைக்கும் விஜயையும் திரிஷாவும் கம்பேர் பண்ணி நான் பேசினதே இல்லை. விஜயையும் திரிஷாவும் கள்ள தொடர்பு அப்படிலாம் பேச மாட்டேன். பல பேர் 1000 பேசுவான், என்னால அப்படிலாம் பேச முடியாது. நான் பேசுற எல்லா வீடியோவுக்கும் ஆதாரத்தோட தான் நான் பேசிட்டு இருக்கேன். சம்பவம் நடக்குது, சம்பவத்தை நம்ம எடுத்து முன் வைக்கிறோம். பொய் செய்தியை பரப்பலையே, பொய் செய்தியை பரப்புனா என் மேல வழக்கு கொடு. விஜய் விஜய்னு கூப்பிடுறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள்லாம் ஸ்டாலின் என்ன சொல்லி பேசுனீங்க, எடப்பாடி என்ன சொல்லி பேசுனீங்க, உதயநிதி என்ன சொல்லி பேசுனீங்க? அன்னைக்கு அவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி, இன்னைக்கு உங்களுக்கு வந்தா ரத்தம்னா இது என்ன கான்செப்ட்? அப்புறம் என்ன நீ மக்கள் அரசியல் பண்ண வந்த? அப்புறம் என்ன நீ மாற்றத்துக்காக வந்த? அதே மாதிரி திருச்சியில ஒரு சம்பவம், லாக்அப் டெத்து. ஒருத்தர் வந்து காவல்துறை பிடிச்சி விசாரணைக்காக கூட்டிட்டு போறாங்க. திரும்பி அந்த பையன் வெளில வரும்போது இறந்து போய் தான் வராரு. அந்த இறந்து போன நபருடைய குடும்பம் நடு ரோட்ல உட்காந்து சாலை மறியலில் ஈடுபடுறாங்க. போலீஸ் தாக்கியதால் இளைஞர் தற்கொலை, போலீசார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர் நேற்று. இதை பத்தி யாருமே ஏன் பேசவே இல்லை? இப்ப ஊடகத்தெல்லாம் யார் கையில் வச்சிருக்கா? தாவேக அரசாங்கம் ரூட் மாஃபியா வந்து கேப்சர் பண்ணிட்டாங்களா? போன ஆட்சியில வந்து திமுக இருக்கக்கூடிய ஊடகத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நடந்த எந்த செய்தியுமே வெளில விடாம வச்சிருந்தாங்க. இப்போ அதே மாதிரி தாவேகா நடக்கக்கூடிய எந்த செய்தியுமே வெளியிடாம நீங்க வந்து அப்படியே அடக்குமுறைக்குள்ள உள்ள போயிட்டு இருக்கீங்களா? என்னது இது? கேள்வி கேட்கணும். தப்பு நடந்திருக்கு, லாக்அப் டெத்துன்னு சொல்றாங்க, உறவினர்கள் போராட்டம் பண்றாங்க. அவங்களே நீ வலுக்கட்டாயமா தான் நீ அந்த இடத்துல இருந்து விரட்டுற. எங்க போனாரு அந்த துறை சம்பந்தப்பட்ட அமைச்சர்? எங்க போனாரு? காவல்துறை யாரு தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரு? விஜய் தானே. எங்க போனாரு? இல்ல திருச்சியினுடைய அமைச்சர் எங்க போனாரு? எம்எல்ஏ எங்க போனாங்க? எங்க போனாங்க? இதெல்லாம் பத்தி பேசவே கூடாது அப்படி ஒரு கட்டமைப்பு முன்வைக்கிறேன். இதை பத்தி பேசினா தனி மனித தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு நீ வந்து மிரட்டுற. இன்னைக்கு காலையில ராமநாதபுரத்துல விவசாயிகள் போராட்டம் பண்றாங்க. என்ன காரணம் தெரியுமா? தனியார் சோலார் நிறுவன அலுவலகத்தை முற்றுகையிட்டு கொளுத்தும் வெயிலில் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டம். விவசாயிகள் அதிகாரிகள் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்து கோஷம். இப்ப இங்க மக்கள் போராடுறாங்களே ராமநாதபுரத்துல, அது காரணம் என்ன? இப்ப இந்த போராட்டத்துக்கெல்லாம் யார் பொறுப்பு ஏத்துக்கணும்? தார்மீக பொறுப்பு யார் ஏத்துக்கணும்? உங்க அண்ணன் தான் ஏத்துக்கணும், இந்த அரசாங்கம் தான் ஏத்துக்கணும், இங்க இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் தான் ஏத்துக்கணும். ஆனா இதே விஷயம் திமுக ஆட்சி நடந்திருந்தா நம்ம திமுக அரசை கேள்வி கேட்டிருப்போம். அப்ப நமக்கு சோத்துல உப்பு போட்டுட்டு இருப்போம், சொரணை இருந்திருக்கும், ரோசம் இருந்திருக்கும், வெக்கம் இருந்திருக்கும், சூடு இருக்கும், சொரணை இருக்கும். இன்னைக்கு அதே சொரணை அதே சோத்துல உப்பு போட்டு நீங்களா திங்கிறீங்களான்னு தெரியல. இந்த ஆட்சி நடக்கும்போது மட்டும் நவதாரங்களை சாத்திக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. தாவேக இன்ஃபுளுன்ஸ் ஒருத்தன் கூட இந்த இப்ப நான் பேசின எந்த விஷயத்தை பத்தி பேசிருக்க மாட்டான். இப்ப நான் பேசின எந்த விஷயத்தை பத்தியும் தாவேக இன்ஃபுளுன்சர்ஸ் ஒருத்தன் கூட இதை பத்தி பேசிருக்க மாட்டான். கேவலமா இருக்குடா அந்த ஆட்சி. சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குதுரா. சாதி பிரச்சனை, இங்க கஞ்சா பிரச்சனை, இந்த சைடு பார்த்தா காவல்துறை லாக்அப் டெத்து, இந்த பக்கம் திரும்பி பார்த்தா போராடக்கூடிய மக்களை கைது பண்ணி உள்ள தூக்கி போடுறீங்க. விவசாயிகள் போராட்டம் பண்றாங்க. தமிழ்நாடு முழுவதும் முந்தானத்து விவசாயிகள் போராட்டம். அடுத்து தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்க அடுத்து போராட்டம் பண்ண போறாங்க. இன்னைக்கு ஒருத்தர் அப்படிதான் காலையில செய்தி ஓபன் பண்றேன், வந்த முதல் செய்தி என்னன்னா, ஒரு தூய்மை பணியாளர் எந்த ஒரு சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாம சாக்கடைக்குள்ள இறங்கி சாக்கடை கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. இதே சம்பவம் திமுக ஆட்சி நடந்துட்டு இருந்ததுன்னா இந்நேரத்துக்கு நீங்க சோத்துல உப்பு போட்டு அந்த அன்னைக்கு தின்றுப்பீங்க. கோவம் வந்திருக்கும், ரோசம் வந்திருக்கும், சூடு வந்திருக்கும், சொரணை வந்திருக்கும். ஆனா இதே சம்பவம் இன்னைக்கு தாவேக ஆட்சி நடக்குது, உங்களுக்கு வாய் வலிக்குது. இப்பவும் அவருக்கு சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்கறது கூட உங்களுக்கு கால அவகாசம் தேவை. என்ன மிஞ்சி போனா ஒரு 500 ரூபா செலவாகுமா கைக்கு கிளவுஸ்? இல்ல ஒரு 1000 ரூபா செலவாகுமா கைக்கு காலுக்கு கிளவுஸ், மூஞ்சுக்கு மாஸ்க், இதெல்லாம்? இல்ல ஒரு 5000 ரூபா செலவாகுமாடா? ஆனா இதை பத்தி பேசக்கூடாது. என்ன பேசணும்? விஜய் எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்காரு, விஜய் எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காரு, அவரை பாரு அப்படி ஸ்டைலா இருக்காரு, இப்படி பேசிட்டு இருக்குமா? நானு இப்படி பேசினாதான் உங்களுக்கு பிடிக்குமா? என்ன சத்தியமா அந்த மாதிரி பேச முடியாது. ரொம்ப தப்பு பண்றீங்க, ரொம்ப ரொம்ப தப்பு பண்றீங்க. அந்த ஆட்சியில் அவங்க பண்ணதை கேட்டியா? இந்த ஆட்சியில் ஏன் கேட்குற? எப்படி கேள்வி கேட்குற? அந்த ஆட்சியில் பண்ணதை கேள்வி கேட்டேன், இப்போ நீ பண்ணுறதும் கேள்வி கேட்குறேன்.
நாளைக்கு யார் பண்ணாலும் நான் கேள்வி கேட்பேன். 2வது நீங்க தான் தூய சக்தி. தீய சக்தியை விரட்டி அடிச்சிருக்கீங்க. தூய சக்தி இன்னைக்கு ரூலிங்ல உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போ உங்ககிட்ட கேள்வி கேட்டா அதுக்கான பதில் மாரி தான் சொல்லணும். அதை விட்டுட்டு கேனத்தனமா பேசிட்டு இருக்க கூடாது. முட்டு கொடுத்து பேசிட்டு இருக்க கூடாது. இதுக்கு தான் உங்களை தற்குறின்னு சொல்றது. மக்கள் புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆட்சி லட்சணம் இப்படிதான் இருக்கு. என்னோட இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும்